ஸோ எலிசபெத் அந்த சோல்ஜர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம உடனே நைட்மேரோட ஹெல்ப் கேட்பா. அவனும் வந்து அடிப்பான். எப்படி அடிப்பான்னே தெரியாது. அவளுக்கும் எப்படி அடிக்கிறான்னு தெரியல. ஆனா அந்த சோல்ஜர் மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்துருவான். அப்ப ரேயான் வந்துருவான். அவள பார்த்த உடனே அவளுக்கு மயக்கம் வந்துரும். கீழ விழுந்த உடனே ரேயான் வந்து அவள புடிப்பான். அப்ப அவ கண்ணு எல்லோயிஷ்ஷா இருக்கறத அவன் பார்த்துருவான். அவன கூட்டிட்டு அவ கேசலுக்கு வந்தோனே ரேயான் திட்டுவான். "நீ எதுக்கு அந்த பையன தப்பிக்க விட்ட? இப்ப அந்த பையன் எங்க இருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் கேட்ட உடனே, "அவன் பத்திரமா ஒரு இடத்துல இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் என்னால மட்டும் தான் வந்து யாரா இருந்தாலும் விடுவிக்க முடியும். எனக்கு மட்டும் தான் அந்த ரைட்ஸ் இருக்கு. நீ எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு எலிசபெத் பார்த்து கேட்கும்போது, "இல்ல எனக்கு அந்த பையன பார்க்கவே என் நிலைமையில இருக்க மாரி தோணுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. "நீ என்ன வேலை பண்ணியிருக்க தெரியுமா? அந்த சோல்ஜர்ஸே கொன்னுட்ட" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஏன்னா நான் கொன்னுட்டேனா?" அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. "ஏன் இப்படி பண்ணேன்னு?" அந்த நைட்மேர் கேட்கும்போது, அவனும் இளக்காரமா, "நீ என்கிட்ட ஹெல்ப் கேட்டா நான் பண்ணேன். அவ்வளோதான்" அப்படின்ற மாரி அவனும் பதில் சொல்றான்.